ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மாலை மலர் ஜோதிடர் அம்மா ஆனந்தி அம்மா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். அவங்க கோச்சார குரு என்ன செய்யும், கோச்சாரம்னா என்ன, இன்னைக்கு பயிற்சியாக கூடிய குரு எந்த இடத்திற்கு வந்தா என்ன பலன், ராசி பலன் தான் டெய்லி கேட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமா பேசணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்திருக்கிறாங்க. கோச்சார குரு என்ன செய்யும், அம்மாவை பேச அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். தமிழ்நாடு ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளை மற்றும் யான் பக்தி சேனல் இணைந்து நடத்தும் 9வது குரு பயிற்சி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கோச்சார குருவால் விலகும் தோஷங்கள். இப்ப நம்ம பேச ஆரம்பிச்ச உடனே கரண்ட் போச்சு, அதுக்கு ஏதாவது காரணம் யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு இங்க தேர் திருவிழாவா, அப்ப தேர் வர்றதுக்கு முன்ன அந்த லைன் சரி பார்த்து மாத்துவாங்க இல்லையா? அப்ப கடவுள் நமக்கு ஒரு நல்ல சிம்டம் கொடுக்குறாரா, நம்ம வாழ்க்கையில கடவுளை ஊடால உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரா? ஜோதிடத்துல ஒரு பழமொழி இருக்குங்க, குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்த இடம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம இங்க எத்தனை குருமார்களை நம்ம சந்திக்கிறோம், அத்தனை குருமார்களோட பொற்பாதங்களையும் நம்ம நமஸ்கரிக்க போறோம். அவங்களோட பார்வை எல்லாம் நம்ம மேல படப்போகுது. இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வருமா, நஷ்டம் வருமா? இது வரைக்கும் எல்லாரும் பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே விலகுமா? இதுவே நமக்கு ஒரு நல்ல சகனமா, இதுவே நமக்கு ஒரு நல்ல நிமித்தமா? சரி இருக்கட்டும். இப்ப குரு பகவான் உச்சமடைய போறார். உச்சம் அப்படின்னா என்னங்க? அதாவது நவ கிரகங்களுக்குமே தோஷம் உண்டுங்க. ஒவ்வொரு கிரகமும் தான் உச்சம் அடையும் போது தன் மேல இருக்கிற அந்த பாவ பலன்களை களைந்து தனக்கு புண்ணிய பலன்களை அதிகரிச்சு கொள்றதுதான் உச்சம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ கிரகம் உச்சமடையுது நீச்சமடையுது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதுவும் இல்லாம ஒரு கிரகம் பூமிக்கு வெகு அருகில வரும்போது அந்த கிரகத்தோட பலன்கள் மக்களுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். குரு பகவான் காலபுருஷ வாக்கியாதிபதி, காலபுருஷ விரையாதிபதி. அதாவது ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில என்ன ஒரு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி கடைசி முக்தின்ற நிலையை அடைஞ்சாதான் அவனோட வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். அப்ப முக்தியை அடைகிறதுக்கு யாரோட துணை நமக்கு வேணும்? கேதுவோட துணை வேணும், குரு பகவானோட நல்லாசி வேணும். குரு பகவானோட நல்லாசி இல்லாமல் யாராலும் கேதுவை சென்று அடைய முடியாது. அப்படிங்கிறதுதான் காலபுருஷ 9ஆம் அதிபதி குரு பகவானும் 12ஆம் அதிபதி குரு பகவானும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது மனிதராக பிறக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்துல இருக்கிற தோஷங்களும் சாபங்களும் தான் காரணம். தோஷங்களும் சாபங்களும் இருக்கிறதுனாலதான் மனித பிறவியை நம்ம எடுக்கிறோம். இதுல தோஷங்கள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு சில கஷ்டங்கள் அதிகமா வருது. சாபங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதை மீற முடியாத சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப ஒரு ஜாதகத்துல இருக்கிற அந்த தோஷங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வலிமை படைத்தவர் குரு பகவான் மட்டுமே. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? ஒரு ஜாதகத்துல எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வலிமை கோச்சார குரு பகவானுக்கு உண்டு. ஏன் சுய ஜாதகத்துல உள்ள குரு பகவானுக்கு இல்லாம கோச்சார குரு பகவானுக்கு இருக்கு? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா சுய ஜாதகத்துல இருக்கிற குரு பகவான் நம்ம ஜாதகத்துல எந்தெந்த பாவகத்தை பாக்குறாரோ அந்த பாவத்துக்கு மட்டும்தான் அவரோட பலன்கள் கிடைக்கும். ஆனா கோச்சார குரு பகவான் ஒவ்வொரு ராசி கட்டமா சுத்தி வர வர அவர் நம்மளோட ராசி கட்டத்துல உள்ள 12 பாவத்தையும் ஒரு 12 வருஷத்துக்குள்ள பாத்துருவாரு. அப்ப உங்க வாழ்க்கையில இது நல்லது நடந்ததா, இது கெட்டது நடந்ததா, அப்ப உங்ககிட்ட வாழ்க்கையில என்ன நல்ல நடக்கணும், அதுக்கெல்லாம் சேர்த்து பலன் தரவர் தான் கோச்சார குரு பகவான். அதனாலதான் கோச்சார குரு பகவான் பார்க்க ஒரு ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களும் சாபங்களும் விலகும்.
இப்ப உங்க ஜாதகத்துல உள்ள லக்னத்தையோ லக்னாதிபதியோ கோச்சார குரு பகவான் பார்த்தால் உங்களுக்கு என்ன பலன் நடக்கும்? எப்பயுமே மனுஷனுக்கு வந்து திருஷ்டி தோஷம் அதிகம். இப்ப பாருங்க, நான் இங்க உள்ள வந்ததுல இருந்து மேக்சிமம் ஒரு 10-20 பேருக்கு மேல வந்து நீங்க ஆனந்தி தானே, நாங்க உங்க வீடியோ யூடியூப்ல பார்த்தோம், அது நிறைய வந்து பேசினாங்க. அப்ப எனக்கே நிறைய திருஷ்டி இருக்குதுன்னு நான் இப்பதான் ஏறினோடனே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஐயாவும் அதுதான் வந்து சொன்னாங்க. அப்ப உங்க ஜாதகத்துல உங்களுக்கு வந்து திருஷ்டி இருந்தால் அந்த திருஷ்டி தோஷம் கண்டிப்பாக வந்து விலகும். உங்களோட திறமைகள் வந்து வெளி உலகத்திற்கு கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்தப்படுவார். இப்ப உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, அந்த திறமைகளை வந்து வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும். நேர்மை, நியாயம், தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாத்தையுமே குரு பகவான் வந்து கொடுப்பார். எப்ப உங்களோட லக்னத்தையோ லக்னாதிபதியையோ பார்த்தால் திருஷ்டி தோஷத்தை விலகி உங்க ஜாதகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் நல்லபடியாக மாத்தி உங்களை வந்து வாழ வைப்பார். லக்னம் அப்படிங்கிறது ஒருத்தரோட விதியா, ஒருத்தரோட ஆன்மாவா? அப்ப உங்க ஜாதகத்துல உள்ள அனைத்து தோஷங்களையும் லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்த்தால் விலகும். அடுத்து ரெண்டாவது வந்து வாக்கு தோஷம். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து வாக்கு ரொம்ப வந்து முக்கியம். அந்த வாக்குல வந்து நேர்மை, நியாயம் வந்து இருக்கணும். நேர்மை, நியாயம் இல்லாத வார்த்தைகள் எப்பயுமே வந்து தவறுதான். இப்ப வாக்கு தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறோம், நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறோம். அந்த வாக்கை நம்மளால வந்து காப்பாற்ற முடியல. ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்கோம், அந்த பணத்தை நான் குறிப்பிட்ட காலத்துல கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம வந்து வாக்கு கொடுத்துருக்கோம், ஆனா அதை வந்து செய்ய முடியல. அது வந்து வாக்கு தோஷமா? அப்படி வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை வந்து நிவர்த்தி பண்ணாதவங்களுக்கு வந்து பொருளாதார குற்றம் வந்து அதிகமா வந்து வருங்க. அடிப்படை தேவைக்கு கூட வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் தடுமாறுறாங்க இல்லையா? அவங்க ஜாதகத்தெல்லாம் வந்து வாக்கு தோஷம் வந்து வலிமையாக இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். அப்ப உங்க ஜாதகத்துல உள்ள 2ஆம் அதிபதியையோ அல்லது தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தையோ கோச்சார குரு பகவான் இப்பொழுது பார்த்தால் வாக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும். வாக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? வருமானம் வரும். வருமானம் வந்தா, பணம் வந்தா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு சரி பண்ண முடியுமா? உங்க குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி இந்த வாக்காலதான் நிறைய குடும்பங்கள்ல வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து வருது இல்லையா? தான் செஞ்ச தப்ப வந்து ஒத்துக்காம வாக்குவாதம் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து வாக்கு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகி இனிமே நம்ம வந்து நேர்மையா பேசணும், நியாயமா பேசணும் அப்படிங்கறத வந்து குரு பகவான் வந்து புரிய வச்சிருவார். அந்த புரிதல் இல்லாம குடும்ப உறவுகள் வந்து பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்ப அவங்க வந்து சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். 2ஆம் இடத்தையோ 2ஆம் அதிபதியோ குரு பகவான் தொடர்பு கொள்ளும் காலத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும், திருமண தடையாகும், புத்திர பாக்கியம் உண்டாகும். அடுத்து வந்து உங்க ஜாதகத்துல உள்ள 3ஆம் அதிபதியையோ 3ஆம் இடத்தையோ கோச்சார குரு பகவான் பார்த்தால் சகோதர தோஷம் விலகும். எத்தனை பேருங்க முன்னெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல இருந்து 5 பேர் 10 பிள்ளைங்களாம் வந்து சாதாரண விஷயம். இப்பெல்லாம் உங்க குடும்பத்துல 2 3 வந்து ரொம்ப அதிகப்படியான விஷயமா இருக்குது. ஆனா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எத்தனை பேர் வந்து பேசாம இருக்கிறாங்க? ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க எத்தனை பேர் வந்து பேசாம இருக்கிறாங்க? அந்த பேசாம இருக்கிற அந்த அதாவது கருத்து வேறுபாடு காரணமாகவும் பேசாம இருக்கிறாங்க. சில பேர் வந்து இயல்பாவே அந்த மூணுக்குடையவன் வந்து பாதிக்கப்பட்ட இயல்பாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம வந்து அமைதியா இருப்பாங்க. இப்ப உங்க ஜாதகத்துல 3ஆம் இடம் வந்து பலப்பட்டால் சகோதர தோஷம் அகன்று உடன்பிறப்புகள் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே மாதிரி பாகப்பிரிவினையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பாகப்பிரிவினை சுமூகமாகும். ஏதாவது டாக்குமெண்ட்ல சில பேர் வந்து தொலைச்சிருப்பாங்க, நகையெல்லாம் எங்கேயாவது கலட்டி வச்சுட்டு மறந்து போயிருப்பாங்க இல்லையா? அந்த காணாமல் போன பொருள்கள் எல்லாமே வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உபஜயஸ்தானமா, வெற்றியை கொடுக்கக்கூடிய இடமா. அப்ப உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். நீங்க உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அனைத்தும் உங்களுக்கு இப்பொழுது ஜெயமாகும். வீரம், விவேகம், வெற்றி, திட்டமிடுதல் அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக முடியும். அதே மாதிரி பூமி தோஷம், அதாவது பூமி தோஷம் அப்படிங்கிறது என்னங்க? வாஸ்து குற்றம் அப்படிங்கிறது வந்து 2வது விஷயம். பூமியோட அதிர்வலைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் கிச்சன் இருக்கிற இடத்துல கிச்சனு, பெட்ரூம் இருக்கிற இடத்துல பெட்ரூம் இருந்தா அது வந்து வாஸ்துங்கிறத நான் வந்து ஒரு 25% வேணா ஏத்துக்கிறேன், 50% கூட ஏத்துக்கலாம். ஆனா பூமியோட அதிர்வலைகள் தான் உண்மையான வாஸ்து அப்படிங்கிறது என்னோட கருத்து.
அந்த அதிர்வலைகள் வந்து சரியாக இருந்தாலே நம்ம குடியிருக்கிற வீட்டுல நமக்கு எல்லாமே நல்லா வந்து பாசிட்டிவா வந்து நடக்கும். அந்த பூமியில உள்ள அந்த அதிர்வலைகளை வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்து கோச்சார குரு பகவானுக்கு உண்டு. இப்போ உங்க ஜாதகத்துல உள்ள 4ஆம் இடத்தையோ உங்க 4ஆம் அதிபதியையோ கோச்சார குரு பகவான் பார்த்தால் இப்போ உங்க எர்த் எனர்ஜி வந்து அதிகரிக்கும். சில பேருக்கு வந்து வீடெல்லாம் சும்மா பிரம்மாண்டமா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஆனா வாஸ்து குறைபாடு இருக்கும். அந்த வாஸ்து குறைபாடை நீக்கிறதுக்கு பல வருஷமா வந்து முயற்சி பண்ணுவாங்க, ஆனா அதை வந்து நீக்க வந்து முடியாது. இப்ப குரு பகவான் உங்களோட 4ஆம் இடத்தையோ 4ஆம் அதிபதியோ பார்த்தால் நிச்சயமாக அந்த வாஸ்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சில பேருக்கு வந்து எப்பயுமே 6 மாச காலம் வீட்டுல வந்து போரிங்ல தண்ணி வரும், 6 மாச காலம் தண்ணி இருக்காது. அப்படி யாருக்காவது இருக்கா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப அந்த போரிங்ல வந்து நல்ல ஊத்துதல் வந்து உருவாகும். ஏன்னா குரு பகவான் வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கதான் வந்து உச்சமாகிறாரு. அப்ப இப்ப நல்ல ஊத்துதல் வந்து உருவாகி ஆட்டோமேட்டிக்கா அந்த நீராதாரம் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி நிறைய விவசாய நிலம் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஒண்ணு அதுல வந்து நிறைய போதிய விவசாயம் வந்து பண்ண முடியாம இருக்கும், இல்ல அந்த விளைநிலங்களுக்கு உள்ள அந்த விளைபொருளுக்கு வந்து நல்ல விளைந்த பொருளுக்கு நல்ல விலை வந்து கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய விவசாயம் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட ஜாதக ரீதியான தோஷங்கள் விலகி இப்ப வந்து அந்த விளைநிலங்கள் எல்லாம் நல்ல விளையக்கூடிய பூமியாக மாறி அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து உயரும். இப்ப சுமாரா படிச்ச மாணவர்கள் கூட கல்வியோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்வியில ஏதாவது அரியஸ் இருந்தா அதை வந்து பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா பலனுமே வந்து ராசிக்கு அல்ல, லக்னம். ராசி அப்படிங்கிறது நம்மளோட உடல், ராசி அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனசு. இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய வினைகளுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட உடல் தான் வந்து ராசி. ஆனா லக்னம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட விதி. அப்ப விதிக்கு மீறிய பலன்கள் வந்து நமக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இது நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நடந்தா அடுத்த வருஷம் சொல்லுங்க, இல்ல இப்பயே நான் என்னோட போன் நம்பர் சொல்லேன், எனக்கு உங்களுக்கு நடக்கும் போது எனக்கு கால் பண்ணி அதை வந்து தெரிவிங்க. ஏன்னா வந்து அனுபவம் தான் வந்து சிறந்த ஆசை. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுச்சா, என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நடந்தது அப்படின்றத எனக்கு தெரிவிச்சுக்கோங்க. இப்ப அதுக்கடுத்து வந்து புத்திர தோஷம். தோஷங்களே வந்து கொடுமையான தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெத்த பிள்ளைங்களால வந்து மனவேதனை அடையிறதா வந்து கொடுமையான ஒரு தோஷம். எதுக்காக பிள்ளைங்களுக்கு, அதாவது பிள்ளைங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரிவார்டு வந்து கிடைக்கிறதா பெற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளை பெற்றதுக்குள்ள ஒரு அவார்டு. ஆனா நிறைய பிள்ளைங்களால பெற்றவங்களுக்கு வந்து நிறைய மன வருத்தம் வந்து வருது இல்லையா. இப்போ உங்களுக்கு பிள்ளைங்களால ஏதாவது மன வருத்தம் இருந்தால் நிச்சயமாக அந்த மன வருத்தம் வந்து சரியாகும். இது வரைக்கும் வந்து கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புத்திர தோஷம் அகன்று குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுவும் குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாலேயோ 9ஆம் பார்வையால பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் வாரிசு உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகம். அது மாதிரி பல வருஷம் ஆச்சு, நான் வந்து பூர்வீகத்துக்கு போய் வெளிநாட்டுல பொழைக்கிறேன், பூர்வீகத்துக்கு போக முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பூர்வீக சொத்தால் ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் அது சரியாகும். பூர்வீக சொத்தை விற்க முடியலன்னா இப்ப அது விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் தெரியும். குலதெய்வ கோயில்ல ஏதாவது பிரார்த்தனை வச்சுட்டு அதை செய்ய முடியாத இருந்தவங்களுக்குலாம் வந்து அதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். காதல், எத்தனை பேர் வந்து பல வருஷமா காதலிச்சுட்டு இருப்பாங்க. அந்த காதல்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து பெர்மிஷனுக்காக உட்கார்ந்துருப்பாங்க பாத்தீங்களா, பேரண்ட்ஸோட அனுமதிக்காக உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அதுக்கடுத்து எல்லாமே நேரம் காலம் கருதி நான் வந்து ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இப்ப சத்ரு ஜெயம், எதிரியை வென்றால் மட்டுமே இந்த உலகத்துல வந்து வாழ முடியும். அந்த எதிரியை வெல்லக்கூடிய வலிமையை கொடுக்கக்கூடியது 6ஆம் பாவகம். 6ஆம் அதிபதியையோ 6ஆம் இடத்தையோ கோச்சார குரு பகவான் உங்க ஜாதகத்துல பார்த்தா சத்ரு ஜெயம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்துல வந்து எப்பயுமே வந்து மேலதிகாரியால டார்ச்சர், அதான சத்ரு. அந்த டார்ச்சர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சரியாயிரும். நிலையான நிரந்தரமான உத்தியோகம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி உத்தியோகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தது, நம்ம உத்தியோகத்தை விட்டுட்டு போயிருமா வேணாமான்னு மனக்கவலையில இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அந்த உத்தியோக ரீதியான மன உளைச்சல் வந்து அகலும். பல வருடமா நான் வந்து நோய் தாக்கத்துல இருக்கேன், எனக்கு அந்த நோய்க்கு வந்து உரிய நிவர்த்தி வந்து கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து அந்த நோய்க்கு உரிய வைத்தியம் கிடைச்சு நோய் நிவர்த்தி உண்டாகும். அதாவது குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தையோ 6ஆம் அதிபதியையோ பார்த்தால் கடன் வந்து உற்பத்தி ஆகும், புதுசாக நோய் உற்பத்தி ஆகும். ஏற்கனவே நோய் இருந்தா அந்த நோய்க்கு வந்து தீர்வு கிடைக்கும், புதுசாக கடன் வந்து உற்பத்தி ஆகும். அப்ப இப்ப உங்களுக்கு கடன் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, பிள்ளைங்களுக்கு சுப நிகழ்வுகள் செய்யறதுக்கு கடன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு அந்த கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இப்ப திருமண தடை,
அதிகமா வந்து கலத்திர தோஷம் தான் வந்து சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நன்மை தரும் கலத்திர தோஷமும் இருக்கு, தீமை தரும் கலத்திர தோஷமும் இருக்கு. எதுக்குமே அடங்காத இருக்க சில ஆண்கள் வந்து கல்யாணம் ஆன உடனே எவ்வளவு அழகா வந்து சம்பாதிச்சு பிள்ளை மனைவியை வந்து அருமையா வந்து பாத்துக்கிறாங்க. குடும்பத்துல பொறுப்பு இல்லாம இருந்த பெண் குழந்தைகள் எத்தனை பேர் மாமியார் மாமனாரோட கணவனோட நல்லா மகிழ்ச்சியா வந்து குடும்பம் நடத்துறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாருங்க, 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தால், அதாவது அவங்க லக்ன ரீதியான சுபகிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த கலத்திர அது வந்து கலத்திர தோஷமாக நம்ம எடுக்கக்கூடாது. அது வந்து திருமணத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையை வந்து பலப்படுத்துற ஒரு ப்ராசஸா தான் வந்து இருக்குது. இப்ப உண்மையிலேயே உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, கேது இருக்குது, சனி இருக்குது, இல்ல செவ்வாய் இருக்குது, இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால திருமண தடை இருந்தது, கலத்திர தோஷத்தால் திருமண தடை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த திருமண தடை அன்று திருமணம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி குடும்பத்துல வந்து கருத்து வேறுபாடோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்ப அந்த கருத்து வேறுபாடு அகன்று திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி கூட்டு தொழில், புதிய கூட்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். உங்க ஜாதகத்தில் உள்ள 7ஆம் அதிபதியையோ 7ஆம் இடத்தையோ குரு பகவான் பார்த்தால் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானம், ஒரு ஜாதகத்துல உள்ள, அதாவது உங்க ஜாதகத்துல உள்ள அஷ்டமாதிபதியையோ அஷ்டமஸ்தானத்தையோ குரு பகவான் பார்த்தால் விபரீத ராஜயோகம். யாருக்கெல்லாம் விபரீத ராஜயோகம்? சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கும் நாகசக்தி பீடம் அம்மா நாகாத்தம்மன் மலரம்மா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஆயுள் பயம் வந்து அதிகமா இருக்கும். ஆயுள் நல்லா இருந்தா கூட இந்த சனி தசை, ராகு தசை, சனி தசையில ராகு புத்தி, ராகு தசையில சனி புத்தி, இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு இயல்புக்கு மீறி ஒரு ஆயுள் பயம் வந்து இருக்கதான் செய்யும். அதே மாதிரி லக்னத்துல வந்து அட்டமாதிபதி இருக்கிறவங்க, அட்டமாதிபதி தசை நடக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஆயுள் பயம் வந்து இருக்கும். இப்ப கோச்சார குரு பகவான் உங்க ஜாதகத்தில் உள்ள 8ஆம் இடத்தையோ 8ஆம் அதிபதியோ பார்த்தால் நிச்சயமாக ஆயுள் தோஷம் வந்து விலகும். அதே மாதிரி விபரீத ராஜ யோகமாக அதிர்ஷ்ட பணம் பொருள் வரவுகள் நிச்சயமாக உண்டு. ஒருத்தர் கேட்டாங்க, எனக்கு சொத்தே இல்லைங்க, நான் அடிப்படை தேவைக்கே வந்து கஷ்டப்படுறேன், சொத்து இருந்தா சொத்து மதிப்பு கூடி அது ஒரு லாபமா விபரீத ராஜயோகம், இல்ல ஏதோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம், இல்ல வியாபாரம் பண்றோம், அதிர்ஷ்ட பொருள் கிடைச்சி விபரீத ராஜயோகம், எந்த இதுவுமே இல்லாம எப்படி வந்து விபரீத ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. விபரீத ராஜயோகம்னா என்னன்ற கருத்தை வந்து நிறைய பேர் வந்து புரியாமதான் வந்து கேக்குறாங்க. விபரீதம் ராஜயோகம் அப்படின்னா ஒரு விபரீதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிறதா வந்து ராஜயோகம். அந்த ராஜயோகத்தை நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. அதுதாங்க இந்த விபரீத ராஜயோகத்துல ஒரு ஹைலைட்டே. இப்ப நேத்து இங்க அந்த தேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் இறந்தார் இல்லையா, அவர் குடும்பத்துக்கு 5 லட்சம் கிடைச்சதா, அந்த 5 லட்சத்தை அவர் பயன்படுத்துவாரா? ஆனா அது அவர் ஒரு விபரீதம் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டு அதுக்கு இழப்பு கிடைக்கிறதுன்னா அதுதான் வந்து விபரீத ராஜயோகம். அந்த மாதிரியான ஒரு ராஜயோகம் நமக்கு தேவையா? நேர்மையா நியாயமா கடவுள் நமக்கு என்ன படி போடுறாரோ அதை படி நம்ம உழைச்சு நமக்கு கிடைக்கிற அந்த சௌகரியம் தான் என்னைக்குமே வந்து நிலைக்கும் நிரந்தரமான அமைப்பு. அதே மாதிரி இப்ப வந்து பித்ரு தோஷம், ஒரு ஜாதகத்துல உள்ள தோஷத்திலே கடுமையான தோஷமா வந்து எந்த ஜோசியத்தை பண்ணாலும் பித்ரு தோஷம் சொல்றாங்க இல்லையா. இப்ப உங்க ஜாதகத்துல உள்ள 9ஆம் இடத்தையோ 9ஆம் அதிபதியையோ குரு பகவான் பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பித்ரு தோஷம் தீரக்கூடிய காலம் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே செய்யக்கூடியது வந்து திலகோமம். அந்த திலகோமத்தை இப்போ உங்களோட 9ஆம் இடம் பலம் பெற்றால் நீங்க செஞ்சால் பல தலைமுறையாக தீர்க்க முடியாத பித்திருக்கள் தோஷமும் சாபமும் விலகும். அதே மாதிரி தந்தை மகன் கருத்து பாடுபாடு விலகும். பல தலைமுறையா சில பேர் வந்து அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி எல்லாம் பேசாம இருப்பாங்க. நாங்க 20 வருஷமா பேசாம இருக்கோம், 30 வருஷமா பேசாம இருக்கோம், திடீர்னு வந்து பேச ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் வந்து கோச்சார குரு பகவான் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து லிங்க் கொடுத்து அந்த குடும்பம் வந்து ஒண்ணு சேர்ந்து பேசுறாங்கன்னு வந்து அர்த்தம். அது மாதிரி ஒரு மனிதனை வந்து சமுதாயத்தில் தலை சிறந்த மனிதனாக காட்டுவது அவரோட தொழில். கர்மஸ்தானம், அதாவது 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம். இந்த ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துலதான் வந்து அடங்கியிருக்கோம். அதாவது நம்ம நினைக்கிறோம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அடங்கியிருக்கு, பாக்கியஸ்தானத்துல அடங்கியிருக்கு அப்படின்னு. கர்மம், அதனாலதான் 10ல ஒரு பாவி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. கர்ம தோஷம் அப்படின்னா என்னங்க? நிலையான தொழிலோ உத்தியோகமோ இல்லாம
அன்றாட ஜீவனத்துக்கு வந்து கஷ்டப்படுறது, பல தலைமுறையாக வந்து குடும்பத்துக்கு வந்து ஆண் வாரிசு இல்லாம பெண் குழந்தைகளாக பிறகுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து கர்ம தோஷ பாதிப்பு அப்படின்னு வந்து அர்த்தம். இப்ப உங்க ஜாதகத்துல உள்ள 10ஆம் அதிபதியையோ 10ஆம் இடத்தையோ கோச்சார குரு பகவான் பார்த்தால் கர்மதோஷம் விலகும். இதுவரைக்கும் தொழிலே இல்ல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல தொழில் அனுகிரகத்தை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். தொழில் செய்யணும்ன்ற ஆசை வரும், இல்ல ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போவோம், நம்மளால முடிஞ்சதை சம்பாதிப்போம் அப்படின்ற ஒரு மனவலிமையை வந்து கொடுப்பார். சில பேர் வந்து வேலைக்கு போறக்கே வந்து பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணுன்ற நெசசிட்டி வந்து இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல பணம் வருது இல்லையா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போக வந்து ஆசைப்பட மாட்டாங்க. திடீர்னு இந்த குரு பகவான் வந்து லிங்க் கொடுக்கறதுனால இது வரைக்கும் தொழில் உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படாதவங்க கூட தொழிலுக்கு போய் வந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். கர்மம் செய்ய புத்திரன் பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் லாபஸ்தான அதிபதியையும் கோச்சார குரு பகவான் பார்த்தால் இப்ப உங்களோட எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்துமே வந்து ஈடேறும். சில பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வருமானம் பாத்தீங்கன்னா அபரிமிதமா வந்து இருக்குங்க. ஆனா இந்த ஒருத்தவங்களோட எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இதை எல்லாமே நிறைவேற்றுறது எந்த ஸ்தானங்க? 11ஆம் இடமான லாபஸ்தானம் தான் ஒருத்தவங்களோட எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் இது எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானம் வந்து உங்க ஜாதகத்துல வந்து முடக்காகி இருந்தால் இப்ப அந்த முடக்கு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். நிறைய சம்பாதிப்பாங்க, குடும்பத்து கூட வந்து வாழ மாட்டாங்க, அவங்க வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க. அது பேர் வந்து முடக்கு தோஷம். அவங்களால எந்த இன்பத்தையும் வந்து அனுபவிக்க முடியாது. பணத்தை மட்டும் வச்சு வந்து எல்லாத்தையுமே அடைய முடியும்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. பணம் இருந்தா ஒரு சந்தோஷம், ஆனா அந்த பணமே வந்து எல்லாத்தையுமே வந்து நிறைவு செய்யுன்றது வந்து கிடையாது இல்லையா? இப்ப உங்க ஜாதகத்துல முடக்கு தோஷம் நீங்கி உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா, குழந்தை பிறக்கணுமா, உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் அடையணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே இப்ப அடைய முடியும். அதே மாதிரி மூத்த சகோதரம், சித்தப்பா இவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தால் அது எல்லாமே வந்து சரியாது. அதே மாதிரி துக்கமே ஒரு தோஷங்க. சில பேரு எப்பயுமே வந்து கவலையாவே இருப்பாங்க. நல்லது நடந்தாலும் கவலையா இருப்பாங்க, கெட்டது நடந்தாலும் கவலையாவே இருப்பாங்க, அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கம் எப்படி வரும்னே வந்து தெரியாது. துக்கம் விதியால் வர்ற தூக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாமா? வேலை பார்ப்பாங்க, ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து தூங்குவாங்க, சிஸ்டத்துல உட்கார்ந்துருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, புக் எடுத்து படிப்பாங்க, தூங்குவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப இப்ப மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கும்போது கூட சில பேர் தூங்குவாங்க. அது வந்து அயற்சியால வர்ற தூக்கம் வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து 12ஆம் இடம் வந்து ஓவர் வீக். 12ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க அயன சயன ஸ்தானம்னா அது வந்து பெட்ரூம்ல மட்டும்தான் தூங்கணும். ஓய்வுக்குன்னு கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல மட்டும்தான் தூங்கணும். எல்லா நேரத்திலையும் தூங்கினா அதுக்கு பேர் வந்து தூக்கம் வந்து கிடையாது. இப்ப 12ஆம் இடத்தை வந்து உங்களோட கோச்சார குரு பகவான் வந்து பார்த்தால் வீண் விரயங்கள், செலவுகள் எல்லாமே குறைந்து எல்லாமே சுப விலகளா வந்து மாறும். சுப விரயங்கள் வந்து அதிகமாகும். அது மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து குடியுரிமைக்கு ஆசைப்படுறேன், வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இப்ப வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். மனசுல இருக்கிற கவலைகள், துக்கங்கள் எல்லாமே குறைந்து புதிதாக பெறப்பட்டது போன்ற ஒரு ஆன்ம பலம் வந்து பெருகும். இப்படித்தான் கோச்சார குரு பகவான் எல்லாருக்குமே பலன் தருவார். இப்ப நான் சொன்ன இந்த கருத்தை நிறைய பேர் வந்து எழுதிருக்கீங்க, நான் கவனிச்சிருக்கேன். இது உங்களுக்கு எதென்ன நடந்தது, எது எது நடக்கல அப்படின்றத யார் யார் எனக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க? சூப்பர். என்னோட போன் நம்பர் 9865220406. இது மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு வந்து இயல்பான குரு பயிற்சி ரீதியா கொடுக்கக்கூடிய பலன். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல வந்து அந்த குருவோட பயண பாதையில ஏதாவது கிரகம் இருந்தால், அந்த பாவகத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த பாவக ரீதியான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சொல்லுங்கம்மா. 9865220406. இதுவரைக்கும் என்னோட பேச்ச பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த ராஜாசங்கர் ஐயாவுக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இந்த குரு பயிற்சி விழாவில் நமது சேலம் ஆனந்தி அம்மா அவர்கள் கோச்சார குருவை பற்றி அற்புதமாக
உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். பட் இந்த குரு எந்தெந்த இடத்துல இருந்தா, எந்த இடத்தை பார்த்தா, எந்த கிரகத்தை சேர்க்கை இருந்தா இது என்ன செய்யுங்கிற சொல்லி அற்புதமான ஒரு பலனை கொடுத்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்திருக்கிறார். இதுக்காக ஆனந்தி அம்மா அவர்களுக்கு நமது ராஜா சங்கர் அவர்கள் ஒரு மரியாதை செலுத்தி வாழ்த்துவார்கள் என்று சொல்லி சொல்கிறோம். சென்னையை ஜோதிடர் ஆனந்தி அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.